உருளைக்கிழங்கு மசாலா எப்பயும் ஒரே மாதிரி செஞ்சு போர் அடிச்சிச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா காரசாரமாக சுருக்குன்னு இருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காய்ச்சதும் கடுகு உளுந்து போட்டு நல்லா பொரியுதுங்க. இது பொரிஞ்சதும் பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே ஒரு ஸ்மால் சைஸ் தக்காளி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கி வந்ததும் வேக வச்சு மசிச்ச உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். இது கொதிச்சோடனே ஒரு ஸ்பூன் சாம்பார் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு ஸ்பூன் கடலை மாவு கரைச்சதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். குழம்பு திக்காக வந்ததும் நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதான், உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. இது பூரிக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். வேணும்னா சேவ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஃபுட் வீடியோஸ் பார்க்குறக்கு எங்களோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.